ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இன்சர்ட்லான் மான்வாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோட பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் இதுக்கப்புறம் அங்கே வயசானவரும் வந்துட்டு, ஆமாம் எல்லா பீஸ்டியும் அவங்க கொன்னாங்களா இல்லையா, அனுப்பின ஒரு பீஸ்டியும் நம்ம டேங்கு ஃபேங்கு அதுக்கப்புறம் நம்ம ஹிவாங்கு எல்லாருமே அங்கே கொண்டுட்டாங்க. கடைசியாக இருக்கிற அந்த பீஸ்டியும் நம்ம ஜியாங்க நோக்கி அனுப்ப. ஆனால் நம்மளுக்கு என்னதான் அது ஒரு பெரிய பீஸ்டா இருந்தாலும் ஒண்ணுமே இல்ல. ஜியாங்க வெறுமாங்க மியஸ்மாவை ரிலீஸ் பண்ணி விட அவ்வளவுதான் வந்த அந்த பெரிய பீஸ்டும் ஒட்டு மொத்தமா அழியுது. 9 டிவோர் பண்ணும்போது டிவோரிங் பாயிண்ட்ஸும் பயங்கரமா அதிகரிக்குது. 9ஓட லெவலும் 21ல இருந்து 22க்கு அப்படியே ரைஸ் அப் ஆகுது. ஜியாங்கும் அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்படும் போது அங்க திடீர்னு வேற யாரோ ஒருத்தங்க அங்க தாக்குறாங்க. நல்ல வேலை டைம் இருக்கும் போதே நம்ம லூ பாக்குறா. லூ டப்புன்னு ஒரு பேரியரையும் அங்க போறா. ஆனா தாக்குனவங்க பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால அவங்களோட நிலைமையும் மோசமாகுது. அந்த பஞ்ச் படலான்னு வர்றதுக்குள்ள நம்மால பாய்சன் மிஸ்ட் வச்சு அப்படியே மொத்தமா அதோட பிரஷரை அடக்குறான். அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இந்த அட்டாக்க பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம ஹிவாங்கு. நான் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் போலியே. ஏன்னா உன்னோட பாய்சன் என்னோட பஞ்ச மொத்தமா முழுங்கிச்சுப்பா. எனக்கும் இப்பதான் புரியுது எதுக்காக எல்லாருமே உன்னை பாய்சன் டீமன் ஜியாங்கன்னு சொல்றாங்கன்னு. உடனே நம்ம ஜியாங்கோ, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? கடைசியா இருக்கிற அந்த பீஸ்டை என் கிட்ட இருந்து பறிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஏண்டா என்ன சிரிக்க வைக்காத. அந்த பீஸ்டை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா அதை ஆல்ரெடி பாய்சன் பண்ணி மொத்தமா நீ மூச்சு விட்ட. இப்போ மிஞ்சிருக்கிறதும் ஒரு ஷெல்லு தான். அந்த ஷெல்லை வச்சு என்ன என்னால ஊர்க்காவா போட முடியும்? அப்புறம் எதுக்குடா நீ இங்க வந்திருக்க? நீ தப்பா எத்துக்க வேணா. உன்னை மீட் பண்ணோன்னு நான் ரொம்ப கியூரியஸா இருந்தேன். அதுக்காக தான் நேர்லயே வந்துட்டேன். சரி மீட் பண்ணிட்டு போலான்னு. இவன் கையையும் இவன் முகத்தையும் பார்த்தா எந்த ஆங்கிள் மீட் பண்ண வந்த மாதிரி நம்ம ஜியாங்குமே அங்க புரியுது இந்த மாதிரி ஆளு ஒன்றும் சும்மா இங்க வரல. என் கதையை முடிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி இந்த மாதிரி நீயே வந்திருக்கும் போது என் பவர்ஸ் எப்படி நான் காட்டாம இருப்பேன்? ஜியாங் உடனே டைம் மிஸ் பண்ணாம அவனோட பாய்சன் மியஸ்மா அதை அவங்க பரப்ப ஆரம்பிக்கிறான். ஆனா ஹிவாங்கு வெறுமா ஒரே ஒரு பஞ்ச் ஒண்டி தான் விடுவான். அந்த பஞ்சோட பிரஷரே ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால மியஸ்மாலாம் அப்படியே அழிஞ்சு போகுது. இதை பாக்குற நம்மளுக்கு புரியல. அந்த பஞ்சோ டைரக்டா நம்ம ஹீரோ மேல படலான்னு வரும். அதோட பிரஷரும் அதோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம ஜியாங்க அப்படியே பின்னாடி போறான். இந்த பிரஷர்னாலேயே நம்ம ஜியாங்கு வாயிலிருந்து அப்படி ரத்தமா ஊத்தும். இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா கண்டிப்பா 9 ஒண்டி இந்த பர்சனை டிவோர் பண்ணிட்டா அவ்வளவுதான். 9 ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவா. அதே மாதிரி பல மடங்கு லெவலப்பும் அவங்க பண்ண முடியும். ஆனா இதை கேட்கிற 9 மாஸ்டர் உங்க லிட்டில் 9ஆல அந்த பர்சனை பீட் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்காக அந்த பர்சனுக்கு முன்னாடி நான் சாகுறதுக்கும் ரெடியா இருக்கேன். இது கேட்கிற நம்மளுக்கு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படியாவது. 9 இவாங்கோட பவரை பார்த்தோம், அந்த பிரஷரை பார்த்தோம், ஒரு மாதிரி பயந்து போயிருக்கா. இப்போ 9 இறக்கிறது ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னா நான் கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ண மாட்டேன். 9 நீ ஒன்னும் அப்படி பண்ணணும் அப்படின்னா அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஹைட் ஆயிரு. எனக்குன்னு சில பல வழி இருக்கு. அதை வச்சு இந்த பர்சனை என்னால டிஃபீட் பண்ண முடியும். ஓகே மாஸ்டர், இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா நான் கேட்கறேன். நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 9 ஒண்டி இறந்து போயிட்டா அவ்வளவுதான், எல்லாமே ஓவர் ஆயிடும். ஏன்னா 9 தான் நம்ம ஹீரோக்கு இப்போ பேசிக்கா ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரி இருக்கு. 9 இல்லைன்னா யார் அங்க குட்டி போடுவா? குட்டிங்க எப்படி பெருகும்? இன்னமும் செகண்ட் மதர் அதை வேற நான் அடையணும். அதுக்குள்ள முடிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி? நம்ம ஹீரோ வேற சோர்ந்து போன மாதிரியும் களைச்சு போன மாதிரியும் அங்க இருப்பானா. இதை பாக்குற நம்ம ஹிவாங்கும், அதுக்குள்ள உன்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிச்சோ. ஹே ஜியாங்கு, உண்மையிலே நீ தான் அங்க பேஹானா டிஃபீட் பண்ணியா என்ன? ஏன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ டிஃபீட் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நம்ம ஜியாங்கு வேற வச்ச ஆளை மொத்தமா அங்க கவர் பண்ணிடுறான். ஆனா எப்பயும் ஹிவாங்க்கு பயமே இல்லை. அடே ஜியாங்கு, உன்கிட்ட டிவைன் டேலண்ட் எல்லாம் இருக்கா? இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. அந்த பேஹானா உள்ள வர வைக்கிற மாதிரி வர வச்சுட்டு இப்படிதான் அவனை மொத்தமா முச்சிருக்கியா? அங்க சர்வேலன்ஸ் ரூம்ல இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பர்சனும், சீனியர் கு கொஞ்சம் இதை பாருங்க. அந்த ஜியாங்கு அவன் திரும்பவும் போன வாட்டி எப்படி நம்ம விஷயம் பிளாக் பண்ணானோ அதே மாதிரி இப்ப பண்ணிருக்கான். அங்க இதனால வயசானவருக்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாவுது. அட யாரா இவன்? என் டிசைபிள் ஆனதா, ஆனா பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுக்கறான். ஆனா அங்க அந்த பர்சனும் அவங்க சொல்றான். ஆனா சீனியருக்கு இந்த மாதிரி நம்ம கவலைப்பட வேணாம். ஜியாங்கும் ஹிவாங்கும் ஒன்னா சண்டை, அதனால எப்படியும் ஹிவாங் தான் ஜெயிப்பான். சோ தேவையில்லாம நம்ம இன்டர் பண்ண வேணாம். நீ என்ன பைத்தியமா? நம்ம போயிட்டு நம்ம ஜியாங்க எப்படியாச்சும் காப்பாத்தணும். அட என்ன சீனியர் சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. என்னடா புரியல? உன் மண்டிக்கு நான் சொல்ற விஷயம் ஏறதா இல்லையா? நம்ம ஹிவாங்கோட லெவல் 46, நம்ம ஜியாங்கோட லெவல் 26. லெவல் கேப் எவ்வளவு இருக்கு? கம்பேரிசன் எப்படி அங்க பண்ண முடியும்? எப்படி பார்த்தாலும் ஜியாங் எனக்கு ஒரு டிசைபிள். அதனால அவனை ப்ரொடெக்ட் பண்ண ஆசைப்படுறான். அவ்வளவுதான். உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம ஜியாங்கு கொச்சன்னு ஏகப்பட்ட பூச்சிங்களா அங்க வெளியில வர வைக்க, இத பாக்குற ஹிவாங்கு ரொம்பவும் ஆச்சரியமா வரான். ஜியாங்கு மரத்தை வர வைக்க முடியுது, பூச்சிகளையும் உன்னால வர வைக்க முடியுமா? இதுதான் உன்னோட ட்ரூவான பவரா? சரி பார்த்தலாம் ஒரு கை இப்படின்னு ஹிவாங்கும் ஒரு மூவ் அங்க பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மூவோட பேர் என்னன்னா மவுண்டன்
ஆட்டு கடலா மாத்து. நம்ம ஜியாங்க அவனோட பூச்சிகள் எல்லாத்தையுமே அப்படியே சுத்து போட வைக்கிறான். ஏன்னா அப்பதான் இந்த பர்சனை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணி மொத்தமா இங்க முடிக்க முடியும். ஆனா ஹிவாங் பயப்படுற மாதிரிலாம் இல்லவே இல்ல. ஆளு மவுண்டன் பீக் அப்படின்னு கைய வச்சு தரையிலேயே ஒரு தாக்குதல் அங்க பண்றான். அந்த அட்டாக்னால தரெல்லாம் அப்படியே தாரமட்டமாவுது. தரையில இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்பியர் ஆகி எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்குது. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு ஜியாங் ஒரு 2 இன்செக்ட டப்புன்னு அவன் கிட்ட அனுப்புறான். அதுங்களும் கிட்ட வந்தோடனே பயங்கரமா அங்க வெடிக்கும். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே கிரியேட் ஆகுது. ஆனா ஹிவாங் மேல ஒரு கீறல் கூட ஏற்படல. ஆளும் வெளில வந்துங்கன்னே சொல்றான். எனக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி ட்ரிக்க வச்சுதான் நம்ம பேஹான தோக்கச்சியா. ஆனா என்ன தோக்கடிக்க இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஹிவாங் வரும்போது பஞ்சஸ் மேல பஞ்சஸா வானத்திலே விடுவான். அவன் பஞ்சோட பவரும் கிராவிட்டி மாதிரி ஒர்க் ஆகுது. அங்க நிக்க கூட முடியல. நம்ம ஜியாங் அப்படியே முட்டி போட்டுறான். அங்க ஜியாங்கும் இப்பதான் புரியுது இவன் எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானா. இவனுக்குன்னு ஒரு மாஸ்டர் வந்திருக்காரு. அவரு 9th ட்ரான்ஸ்ஃபர் அந்த லெவல்ல இருக்காரு. அவருக்கு டிசைபிளா இருக்கனால இவனுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என் நிலைமை இங்கேயே மோசமாயிடும். இப்போ என்கிட்ட வேற வழி இல்ல. அட் டைம்ல ஏகப்பட்ட பூச்சிகளை செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனால 10 இன்செக்ட வச்சு ஆரம்பிக்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஏற்படுது. ஆனா நம்ம ஹிவாங் உஷாரா அங்க பின்னாடி போறான். ஜியாங்கோட பிளானே வேற. இத ஒரு வாய்ப்பா வச்சு மொத்தமா நம்ம ஹிவாங்க அங்க பிடிக்கணும். ஆனா ஹிவாங் அங்க கைய வச்சு எல்லாத்தையுமே தள்ள போதே சொல்றான், இதுக்கு மேலேயும் நாம பேட்டில் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பேட்டில் ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம ஜியாங் அங்க புரியல. ஆமா நீ என்ன சொல்லிருக்க எனக்கு புரியல. ஜியாங் உன்னை நான் ரெக்கக்னைஸ் பண்றேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு தகுதியான ஆப்பனண்டா நீ இருந்திருக்கப்பா. ஏன்னா உன்னால நான் என்னோட 80% பவரை நான் இங்க பயன்படுத்துற மாதிரி ஆச்சு. உண்மையிலேயே இது ரொம்ப ஃபன்னாவே இருந்துச்சு. இன்னமும் நீ ஸ்ட்ராங்கரா மாறு. ஸ்ட்ராங்கரா மாறினதுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம். திரும்பவும் நம்ம சண்டை இல்லாம். ஆனா ஹிவாங் பண்ண ஒரு பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹிவாங்கோட லெவல் 46, நம்ம ஹீரோட லெவல் 26. இதுலயே ஆளு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான். 46க்குலாம் மேல போயிட்டா அவ்வளவுதான். லிட்டரலி இவெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அங்க ஜியாங் வேற சும்மா இல்லாம, ஆமா என்ன நீ சொல்லிருக்க, உன்னோட உயிரை குத்து நீ இந்த அளவுக்கு போரான என் கூட. இப்படி இருக்கும் போது ஜஸ்ட் உனக்கு தகுதி உள்ள ஒரு ஆப்பனண்ட்டை நீ ஃபைன் பண்ண போற அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் உனக்கு சரியா இருக்கா? ஹிவாங்கே அமைதியா இருக்கான். எதுக்காக ஆளு இப்படி எல்லாம் அவனை சீண்டணும்? நல்ல வேலை ஹிவாங்க அங்க மூடல. ஆட போங்கப்பா, எனக்கு வந்து ஒரே தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். அதனால கடைசியா இருக்கிற அந்த பீஸ்ட நீ ஹேண்டில் பண்ணி என்ன. அப்போனா நீ எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ விட்டு கொடுக்குறியா என்ன? ஏண்டா உனக்கு சொன்னா புரியாது, நான் டயர்டா இருக்கேன், அதனால நான் தூங்க போறேன். அதனால ரிசோர்ஸ் ஆச்சு நீ ஆச்சு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. டேய் நீ வந்து என்ன வேணா சொல்லு, ரிசோர்ஸ்னு உனக்கு எதுவும் விட மாட்டேன், எல்லாத்தையுமே காலி பண்றோம் பாத்துக்கோ. இந்த சைடு அங்க போட்டரும் டெலிபோர்ட் ஆகி காப்பாத்தலாம் அப்படின்னு வந்திருப்பாரு. ஆனா வந்ததுல நம்ம ஜியாங்கோட பாய்சன்ல அவரு தாங்க மாட்டிக்கினாரு. நம்ம கூவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. நான் யோசிக்கல ஹிவாங்க இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருப்பான்னு. அதுக்கு காரணம் ஊடியோட டிசனண்டா இவன் இருக்கான் அதான். ஆனா அதுக்குன்னு வீக்கா இருக்கிறவனை இவன் புலி பண்ண இருக்கான். இதெல்லாம் சரியல. இதுக்கப்புறம் கடைசி பீஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதையும் நம்மால மொத்தமா முச்சு வர்றான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம யாவை நோக்கி வரும். யா இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இங்கதான் அந்த 9 மியர்ஸ்மா விங்ஸ் அத பத்தி இந்த இடத்துல அங்க போட்டிருக்கு. இப்பதான் இன்னொரு விஷயமும் தெரியுது. இந்த யா இவதான் அந்த வயசானவரோட ஃபர்ஸ்ட் டிசைபிள். செகண்ட் தான் நம்ம ஜி, மூணாவது நம்ம ஹீரோ. யாவும் அந்த இடத்த பார்த்து சொல்றான், நான் வந்திருக்கேன் இந்த இடம் நான் யோசிச்சதை விடவும் இது டெரிஃபைங்கா இருக்கு. இது எல்லாத்தையுமே பண்றது என்னோட ஜூனியர் ஜியாங்க, அவனுக்காக தான். இப்படின்னு வர ஒரு ஸ்பிரிட்ஸையும் சும்மா வெட்டி போட்டு முன்னாடி போயினே இருக்காங்க. அங்க நல்லா முன்னாடி போனோடனே ஒரு ஸ்டோன் டேப்லெட் மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. அது மேல இருந்து ஒரு பயங்கரமான எனர்ஜியும் அப்படி அப்பியர் ஆகுது. இது ஒன்னும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஸ்டோன் டேப்லெட் கிடையாது. சிம்பிளா இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான். ஒரு டைம் இன்சிடென்ட் ஏற்படும் போது ஒரு விஷயத்த அவங்க இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க டப்புன்னு நம்ம யாவும் அங்க சென்சஸை வச்சு ஸ்கேன் பண்ண இது வரைக்கும் கலாமிட்டியா ஏகப்பட்ட டிசாஸ்டர்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே கண்ணு முன்னாடி வரும். அதுலயும் முக்கியமா 9 விங்டு மியஸ்மா அதை தேடிதான் நம்ம யா வந்திருக்காங்க. யாக்கு அதுவும் அங்க கிடைக்குது. 9 விங்டு மியஸ்மா இது ஒரு ஏன்ஷியன்டான உயிரினம். லேண்ட் ஆஃப் தி 9 ஹெல் இப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் இதுங்களோட பிறப்பிடமா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. கடைசியா 4th செஞ்சுரியில இதுங்க மூலமா ஒரு பெரிய கலாமிட்டியாச்சு. கடைசியா அது பண்ண வேலையால மனுஷ இனமே மொத்தமா அழிய போச்சு. ஆனா மனுஷங்க அங்க என்ன பண்ணாங்கன்னா தெரியல, எப்படியோ சர்வே ஆயிட்டாங்க அந்த விஷயத்துல. இந்த 9 விங்டு மியஸ்மா பிளாக் அண்ட் பர்பிள் இந்த கலர்ல ஒன்னா ஒரு கலவையா இருக்கும். அதே மாதிரி இதுங்க உடம்புல 9 விங்ஸ் இருக்கும். இதுங்க பறக்கும் போது அது கூட டெரிஃபைங்கான ஒரு பாய்சனையும் கேரி பண்ணும். இதையும் தாண்டி ஒரு புகையா ஒரு பர்பிள் மியஸ்மாவா இதால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். வழியில வர ஒரு விஷயத்தையும் மொத்தமா அரிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். இந்த உலகத்துல இருக்க எந்த பொருளா இருந்தாலும் ஈவன் மென்டல் ஸ்பிரிட், ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும். அட இதுதான் விஷயமா?
அப்போ மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம ஜியாங்கு ஃபர்பிடனான எக்ஸிஸ்டன்ஸ் அவன் கூட வச்சுன்னு தெரியறானா, அந்த பூச்சிங்களோட மதரு. நான் இத பத்தி இப்பயே மாஸ்டர் கிட்ட சொல்லி ஆகணும். சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். கடைசியா இருக்கிற அந்த பீஸ்டியும் ஆளு மூச்ச விடுறான். அவங்க 2 பேருக்குமே இத பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவ்வளவுதான், இப்போ எல்லா பீஸ்டியும் அங்க கொன்னாச்சு. அதுலயும் பீஸ்டுங்களை கொன்னது இவங்க தான் அதிகம். அது போக இவங்க கிட்ட பிளாகும் இருக்கு. அப்புறம் என்ன, ஆப்வியஸா இவங்களுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனும் வரப்போகுது. சீன் அப்படியே நம்ம ஃபேங்க நோக்கி வரும். ஃபேங் என்ன யோசிப்பானா, கண்டிப்பா நம்ம ஹிவாங் அவன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனை அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷனும் வரும். அவ்வளவுதான், எக்ஸாமினேஷன் இது ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போங்க. உங்ககிட்ட 3 மிச்சம் இருக்கு. அதையும் தாண்டி நீங்க உள்ள இருந்தா அவ்வளவுதான், உள்ள இருக்கிற ஒருத்தங்களும் கொல்லப்படுவாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கும் அங்க தெரிய வர உடனே நம்மால எல்லா பூச்சிகளையும் வெளில விடுவான். சீக்கிரம் டைம் இருக்கும் போதே மீதி இருக்க எல்லா பீஸ்டுகளையும் மொத்தமா டிவோர் பண்ணிட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், அதுக்கான டைம் உங்களுக்கு வரும். சீன் அப்படியே பெஹான் அவனை நோக்கி வரும். பெயானுக்கு உண்மையிலேயே அங்க ஒரு கையில இதனால கடுப்பா இருக்க ஆளுக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜியாங். அவன் தான். அவனை நான் கண்டிப்பா விட போதில்ல. இப்ப எனக்கு என்ன பண்ணும் தெரியல. எந்த முகத்தை வச்சுன்னு என் தாத்தாவை நான் மீட் பண்ண போவேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பெரியவரும் வந்துட்டு அவ்வளவுதான், எல்லா ட்ரையலும் இப்போ ஓவர் ஆயிடுச்சு. பசங்களா எல்லாருமே தயாரா இருங்க. நீங்க எல்லாருமே என் கூட ஃபர்பிடனான ஜோனுக்கு வர போறீங்க. ஃபர்பிடனான ஜோன் அப்படின்னு கேட்டோன்னே எல்லாருமே அங்க பயந்து போறாங்க. ஏன்னா ஆபத்தும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். டோட்டலா இந்த இடத்துல 8 ஃபர்பிடன் ஜோன் இருக்கு. அதுல இருக்க ஒரு இடத்தை நோக்கி தான் இவங்களும் போறாங்க. ஆனா அந்த இடத்துல கொச்சன்னு ஏகப்பட்ட ரேர் ஐட்டம் அங்கங்க கிடக்கும். ஆனா என்ன ஒண்ணு, அது ரொம்ப ஆபத்தான இடம். எப்ப வேணாலும் உயிர் போக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் போவேனா அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆனா சில பேருக்கு என்னன்னா, அட ஹெவன்லி பிளேடு கிங்க இருக்காருப்பா, அவர் இருக்கும் போது அப்புறம் எதுக்காக நம்ம வழி காட்டணும்? அடே நீ என்ன பைத்தியமா, அவர் என்ன உள்ள வரைக்கும் வருவாரு அப்படின்னு யோசிக்கிறியா? நம்ம குவும் டக்குன்னு ஸ்வாட முன்னாடி வச்சுக்கினே யோசிப்பாரு. இப்போ யார் சொன்னதை வச்சு பார்த்தா நம்ம ஜியாங் உண்மையிலேயே ஆளுக்கிட்ட ஃபர்பிடனான 9 விங்டு மியஸ்மா அது இருக்கு. இப்ப வேற எனக்கு டிசைபிள் ஆயிட்டான். பிரச்சனை மேல பிரச்சனையா எனக்கு வந்துனே இருக்கே. சரி, அன்லீஷ் ஹெவன்லி பிளேடு. அவரு ஸ்வாட கண்ணா அப்படின்னா நாங்க சொல்லிட்டு வரு. மத்தவங்க கிட்டயும் ஒரு சொல்றாரு. சரி, நீங்க எல்லாருமே தான் இப்ப வர போறீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த இடத்துக்கு போக போறோம். ஸ்வாடும் கண்ணா அப்படின்னா அங்க இங்கன்னு போமா. இத பாக்குற மத்தவங்களுக்கு அங்க ஐடியாவே இல்ல. ஆமா, இவரு என்னப்பா பண்ண இருக்காரு? அவரு பண்ண வேலையால கிட்டத்தட்ட 150 பேர் நிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏரியாவும் தனியா பறக்கும். அந்த ஸ்வாடு கிட்ட வித்தியாசமான பவர்ஸ் எல்லாம் இருக்கு போல. அந்த ஸ்வாட பெருசாக்கி கல்லுக்கு கீழே வைப்பாரு. இதனால அந்த தரையும் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அங்க மத்தவங்களுமே ஏதோ வண்டியில டிராவல் பண்ற மாதிரி அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன போலான்னு நம்ம ஜியாங்கு இப்ப போற அந்த ஃபர்பிடனான ஜோன் மிங் மேஷ், அந்த ஜோனை பத்தி ஆளு கேக்குறான். ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? நம்ம லூக் அங்க தெரியல. ஆனா மூவோட தாத்தா அவரு ஏகப்பட்ட விஷயத்த இத பத்தி சொல்லியிருக்காரு. அங்க ஒளிஞ்சிருக்க மாதிரி ஆபத்துன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா உள்ள போயிட்டா டைம் ஸ்பேஸ் இந்த மாதிரி உள்ள எந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள கவுண்ட்லெஸ்ஸா ஏகப்பட்ட டைமென்ஷனல் பிராக்மெண்ட் அதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒரு பபிள் மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கு. அதனால ஒன்ஸ் உள்ள போயிட்டா டைம் ரொம்ப அதிகமாவும் போகலாம், இல்ல டைம் ரொம்ப ஸ்லோவாவும் போகலாம். சிம்பிளா சொன்னா ஒன்ஸ் நம்ம உள்ள போயிட்டா அந்த இடத்துல நம்ம தொலைஞ்சு போறதுதான் மிச்சம். அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். சரி, நீ சொல்ற மாதிரி அங்க டைம் எப்படிதான் இருக்கும்? சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் சொல்ல. இந்த உலகத்தை விட கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் அதுக்குள்ள போனா, இந்த மாதிரி போனா நான் ஒரு பெரிய லெவல ரீச் பண்ணிட்டு தான் வருவேன்னு. ஆளு அதுக்கேத்த மாதிரியே 7th டிரான்ஸ்ஃபர் சீல் கிங் அந்த ரிலே தான் ஆளு ரீச் பண்ணான். போர்ட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 வருஷம் ஆளு உள்ளே இருந்திருக்கான். டைமும் அப்படியே ஓடி இருக்கு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 2 அவர் தான் போயிருக்கு. இதே மாதிரி தான் என் தாத்தாவும் உள்ள போனாரு. அவரு உள்ள போனதுல ஏதோ 3 நாளைக்கு உள்ளே தொலைஞ்சு போயிட்டாரு. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷமா அங்க காணும். இதுலயே நம்மளுக்கு அங்க புரியுது, உள்ள போனா கடவுள் மேல பாரத்தை வச்சுதான் உள்ள போனோம். இதை கேட்கிற நம்ம லூவும், அட நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், அதான் சீனியர் ஹெவன்லி பிளேடு கிங், அதாங்க நம்ம வயசான ஒரு கு. அவரு இருக்கும் போது எதுக்காக நம்ம கவலை பண்ணோம்? அவரு நம்ம எல்லாரையுமே இங்க கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு வழி தெரியும், அதனால சேஃபா போயிடலாம். அங்க நம்மளுக்குமே புரியுது இது எல்லாத்தையுமே வயசானவர் பண்றது நம்ம ஹீரோக்காக தான். அதனால இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும். நம்ம கு அங்க யோசிப்பாரு. இப்போ யார் சொன்னதை வச்சு பார்த்தா 9
9 விங்டு மியஸ்மா. இப்போ அதுதான் கன்ஃபார்மா நம்ம ஜியாங் கிட்ட இருக்க. இப்போ இந்த விஷயம் எங்களுக்கே இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா இந்த விஷயம் பேயாங்கோட தாத்தாவுக்கும் கூடிய சீக்கிரத்துல அங்க தெரியும். ஏன்னா ஜியாங் பண்ண வேலை அப்படி. ஏன்னா கசின் காரனை முச்சான், அது போக கிராண்ட் சனோட ஒரு கையையே ஆளு வெட்டிட்டான். இப்போ இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ சரி, டைம் இருக்கும் போதே டீம்மேட்ஸை மேக் பண்ண வேண்டியதான். இப்போ அங்க எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்காக அங்க பெரிய பெரிய ஃபேமிலி ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ஆனா அங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, ஒரு பிட்ட ஏரியாவே வெட்டி நம்ம கு வந்து கொண்டு போயிட்டாருல. இதனால இவங்களுக்குமே அங்க எதுவுமே புரியல. ஆமா, எதுக்காக அவர் இப்படி பண்ணணும், தனியா கொண்டு போயிட்டு எல்லாரையுமே மூச்சு கிச்சு விட்டுற போறாரு. இந்த சைடு நம்ம குவும் டுவாங்க்கு அங்க ஒரு மெசேஜ போட்டிருப்பாரு. டுவாங், இது ஒரு அர்ஜென்ட்டான விஷயம், பசங்க எல்லாரையுமே நான் ஃபர்பிடன் ஏரியாக்கு நான் கொண்டு போறேன். அதனால அந்த இடத்துக்கு ஃபேமிலி மெம்பரோ இல்ல வேற யாராச்சும் வந்தா சீக்கிரமா அவங்க கிட்ட சொல்லு. பசங்க எல்லாருமே ரேங்கிங் செலக்ஷன் டே அப்பதான் வெளியிலே வருவாங்க. உள்ள ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன், மீதி விஷயத்த நீ பாத்துக்கோ. என்ன நம்ம டுவாங்குக்கா பயங்கர கடுப்பாவுது. யோ பெரியவரு, இவங்க கிட்ட போயிட்டு நான் என்ன சொல்ல போறேன், பிரச்சனை மேல பிரச்சனையா நீ குத்துட்டு போறியாயோ. அங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு, அம்மா எங்க பசங்களாம் எங்க, அப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல இந்த மாதிரி என்ன ஆகும்னு. டுவாங்க முன்னாடி வந்துட்டு, போதும் இதுக்கு மேலேயும் எதுவும் சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போங்க, கரெக்டா உங்க செலக்ஷன் டே அன்னைக்கு தான் அவங்க வெளியிலேயே வருவாங்க, அதனால பேனிக் ஆகாம தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க. டுவாங்க அங்க புரியல, எதுக்காக இந்த கு இப்படி எல்லாம் அங்க பண்ணணும், எல்லாமே அந்த இன்வென்சிபிளான ப்ரோட்டேஜி அந்த பையனுக்காகவா. ஆனா அதுக்குன்னு டைரக்டா ஃபர்பிடன் ஜோனுக்கு எல்லாரையுமே கொண்டு போறது சரிதானா, இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒரு மறைக்கிறாரா. அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகமே வருது, அன்னைக்கு நல்லா நோண்டி நோண்டி இந்த 9 விங்டு மியஸ்மா அத பத்தி அங்க கேட்டாரு. அப்போனா இப்படி போதா கதை. சீன் அப்படியே அங்கிள் ஜியை நோக்கி வரும். அங்கிள் ஜிக்கும் அங்க ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நீ சொன்ன மாதிரி நம்ம ஜியாங் கிட்ட உண்மையிலேயே அந்த டாபோ அதுதான் இருக்கு, அதாவது 9 விங்டு மியஸ்மா அது. அதனால விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. சோ ஆளை நான் ஃபர்பிடன் ஜோனுக்கு கொண்டு போறேன் இப்போதைக்கு. சோ நீ என்ன பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அலைஸை கிரியேட் பண்ண. ஏன்னா நாங்க எப்போ வெளியில வருவோமோ ஒரு பயங்கரமான வாரம் ஏற்பட போகுது. இதெல்லாம் கேட்ட உடனே அங்கிள் ஜிக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆளு கிட்ட அந்த 9 விங்டு மியஸ்மா அது இருக்கு, இது பத்தாதுன்னு பேயாங்கோட சர்வெண்ட் அந்த அம்பு நெருப்பு இதெல்லாம் வச்சு தாக்குனானே அந்த பர்சன் ஆளு, அவனையும் அங்க கொண்டு இருப்பான். ஆளும் ஒரு பெரிய கையை. இப்போ இது பத்தாதுன்னு நம்ம பேயாங்கோட கையை வேற வெட்டிட்டான். சோ இதனால ஜியாங்க தேடி அவங்க கண்டிப்பா வருவாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல எப்படி நம்ம ஜியாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம். சரி, நம்மளால இந்த விஷயத்துல எதுவுமே இப்ப பண்ண முடியாது. அவரு சொன்ன மாதிரி இப்போ நம்மளால பண்ண முடிஞ்ச விஷயம் நம்மளுக்குன்னு அலைஸ கிரியேட் பண்ணோம், அப்பனா ஓடிதான் இங்க நிக்கவே முடியும். நம்ம ஜியாங் சைடு 4 பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒன்ஸ் வெளில வந்த உடனே வார் எப்படி இருக்கும் அது வந்து தெரியல. ஏன்னா ஜியாங் கிட்ட 9 விங்டு மியஸ்மா அது வேற இருக்கு, அதனால நிலைமை இன்னமும் மோசமாகலாம். அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நம்ம லூ ஃபேமிலி கிட்டயும் மூ ஃபேமிலி கிட்டயும் போயிட்டு ஆளுங்களை ரெக்வஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா அப்படி பண்ண வேண்டிதான் நம்ம ஜியாங்க இங்க ப்ரொடெக்டே பண்ண முடியும். இப்படி ஒரு நம்பிக்கை சொல்ல அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா இத்தனை வருஷத்துல நம்ம ஜி இந்த அளவுக்கு ஃபயர் அப் எல்லாம் இருந்ததே இல்ல. இதுக்கப்புறம் போற வழியில நம்ம குவும் யா கிட்ட அங்க கேக்குறாரு, நம்ம ஒன்ஸ் அந்த ஃபர்பிடன் ஜோனை விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம். உண்மையை சொன்னா நம்ம ஜியாங் கிட்ட 9 விங்டு மியஸ்மா அது இருக்கு, அது ரொம்ப கூலான விஷயமா இருக்கு, நானும் அதை வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ பைத்தியக்காரி, நீ எதுக்காக அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுற, ஆல்ரெடி அது இருக்கிறதே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு, இதுல நீ வேறையா, சீரியஸா பேசுமா. சரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க அதானே. நம்ம கிரேச்சியாவோட நிலைமை ஆல்ரெடி மோசமா இருக்கு. இந்த அழிவை கிரியேட் பண்ற இந்த கிரியேச்சர்ஸ் இதுங்களை எதிர்த்து அந்த அளவுக்கு பவர்ஸும் இல்ல. வெளியில போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்க போது யாரு, இந்த பேயாங் ஃபேமிலியோட கிராண்ட் ஃபாதர் ஜென்னு. சிம்பிளா அவரை வந்து முச்ச விட்டா பிரச்சனையே இருக்காதுல. அங்க இப்படி இவ சொல்ல மண்டையிலேயே அவர் அடிக்கிறாரு. ஆமா என்னமா பேசின இருக்க, நீ என்ன பைத்தியமா, நான் டிசைபிளா உங்க எல்லாரையுமே எதுக்காக தான் சேர்த்தணும், ஏன்னா உங்களால என்னோட ரெப்புடேஷன் எல்லாமே நாசமாயிடும் போல. ஏன்னா ஒன்னும் ஒரு ஒரு பைத்தியமால இருக்கு. ஆக்சுவலா நம்ம குக்கு 3 டிசைபிள், அதுல ஃபர்ஸ்ட் வரது இந்த பொண்ணுயா. இவளை பொறுத்த வரைக்கும் லவுடாவும் ரவுடாவும் அவ இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவா. அததான் வர்றது நம்ம ஜி, அவரு சொல்ற விஷயத்த அங்க கேட்கவே மாட்டாரு. அதுக்கும் மேல நம்ம குக்கு அவரால பிரச்சனை மேல பிரச்சனையா அங்க வரும். அடுத்ததான் வர்றது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பத்தி சொல்ல வேணாம், அவனும் அதே மாதிரி தான். இப்போ எவ்வளவு பிரச்சனைக்கு ரீசனா இருக்கிறது நம்ம ஜியாங் தான். பின்னாடி நம்ம யாவும் சரி நான் தெரிஞ்சுக்கலாமா, எதுக்கு நம்ம ஜியாங்க இப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்க துடின்னு துடிக்கிறீங்க. அது ஏன்னு உனக்கு சொல்ல வேணாம். ஏன்னா ஸ்டார்டிங்ல உனக்கே தெரியும், உன்னை ஒரு டிசைபிளா எடுக்கும் போது உன்கிட்ட ஜஸ்ட் ஒரு ரெட் ஆர்மர் இருந்துச்சு, அது எனக்கு
பிடிச்சிருந்தது. அதனால நான் உன்னை என்னோட டிசைபிளாவும் ஏத்துக்கினேன். அது ஒண்டி இல்லாம நம்ம ஜி அவங்க ஷியா ஃபேமிலியோட ஒரு பொண்ணு டாங்ஜின் அந்த பொண்ணு கூட தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு அங்க துடின்னு துடிச்சாரு. அவருனால ஷியா ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய போரையாச்சு. அங்க இப்பதான் நம்மளுக்கு தெரியுது அந்த குக்கு நம்ம சொல்றோம்ல அது நம்ம அங்கிள் ஜியோட ஒய்ஃப். அங்கேயே நம்ம வயசானவரு யாரு வந்தாலும் பரவாயில்ல என் டிசைபிளா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இப்படின்னு அங்க நின்னாரு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஜியாங்கோ எனக்கு ஒரு டிசைபிளா இருக்கான். உங்களை நான் எப்படி பாத்துக்கணும் அதே மாதிரி தான் நம்ம ஜியாங்கியும் நான் பாத்துப்பேன். அதனால நான் ஜியாங்க ப்ரொடெக்ட் பண்ணியே தருவேன். சரி பெரியவரு, எனக்கு தெரியும் வெளியில இருந்து பார்க்க ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் உண்மையிலேயே நீங்க ரொம்ப கைண்டானவரு. போதமா சரி ஏதாச்சும் ஐடியாவை கூட எப்படி நம்ம இந்த விஷயத்தை தீக்கிறது. வேற என்ன, இந்த ஷியா சிட்டியோட ஹையஸ்ட் மிலிட்டரி கமாண்டரா இருக்கிற நம்ம ஹிவாங்கோட கிராண்ட் ஃபாதர் த மார்ஷல் காட் நம்ம சுவான்ஜி அவரை நீங்க வர வைக்கணும். அவரு நம்ம பக்கம் வந்துட்டாலே போதும் எல்லாருமே தெச்சுக்குன்னு ஓடுவாங்க. இவரு வேற யாரும் இல்ல நம்ம ஹிவாங்கோட தாத்தா தான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம சுவான் அவரை நோக்கி வரும். அவரு ஜஸ்ட் ஒரு பஞ்ச் தான் அடிப்பாரு. அதுக்கே அங்க இருக்கிற எல்லாருமே காலி. கிரேட் ஷியால அத்துமீறி இப்படி நுழைஞ்சு ஏதாச்சும் பண்ண பாத்தீங்கன்னா உங்க நிலைமை கடைசியில இப்படிதான் ஆகும். மர்சி இல்லாம எல்லாரையுமே நான் கொன்றுவேன். அங்க இப்படி ஆளு வரும்போது அந்த இடத்துல என்னன்னு தெரியல நம்ம குவும் மைண்ட வச்சு இவரு கூட அங்க கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அங்க இவருக்கு அங்க புரியல. ஆமா இவாங்க இன்னமும் அந்த காம்படிஷன்லாம் இருக்கான். அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணணும், ஏதாச்சும் அவனுக்கு ஆயிச்சா என்ன. இதுக்கப்புறம் நம்ம கு அங்க அப்பியர் ஆவாரு. மார்ஷல் கார்டு சுவான் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சரி என்ன விஷயம் சொல்லுங்க, ஏதாச்சும் இவாங்குக்கு பிரச்சனையா என்ன. இல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. உங்ககிட்ட ஒரு டீல பத்தி நான் பேசணும், அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இப்பதான் நம்ம குவும் அங்க நம்ம ஹீரோ பத்தி சொல்லுவாரு. நான் இப்பதான் ஜியாங் அப்படின்னு ஒரு பர்சனை என்னோட டிசைபிளா எடுத்தேன். ஆளு கிட்ட டிவைன் லெவல்ல இருக்க ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, அந்த எபிலிட்டி ஒரு கிரியேஷன் டைப்ல வரும். ஆனா ஆளு கிட்ட டாபோ அதாவது 9 விங்டு மியஸ்மா அது இருக்கு. இருந்தாலும் அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அட என்ன சொல்லிருக்க, அழிவை உருவாக்குற அந்த 9 விங்டு மியஸ்மா இப்போ அது அவன் கிட்ட இருக்குன்னா யோசிக்காம அவனை கொல்றதுதான் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா அதனால தெரியும்ல இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை அங்க வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் எனக்கு பயன்படுவான். அதனால உனக்கும் பெனிஃபிட் தர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி உனக்கு என்னதான் வேணும் அதை சொல்லு. இப்போ நாங்க போயிருக்கேன் அந்த இடம் அது ஒரு ஃபர்பிடனான ஜோனு. அந்த ஜோனை பத்தி நீ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப, மிங் மேஷ். அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரெஷரும் அப்படி கொட்டி கிடக்கும். இப்போ நான் சொல்ற விஷயத்துக்கு நீ ஒத்துக்கினா அதுல இருந்து ஒரு பங்கமான விஷயத்த ஹிவாங்க்கு என்னால கொடுக்க முடியும். அங்க இதை கேட்டோன்னே இது ஒரு நல்ல ஆஃபரா அவருக்கு அங்க தெரியும். ஏன்னா லெஜெண்டரியான பொருள் ஐட்டம் இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதே மாதிரி தன்னுடைய கிராண்ட்சன் அவனுக்கு இதுல பெரிய அளவுல பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ இதனாலேயே அவர் ஆப்வியஸா அந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிறாரு. சரி நான் இந்த டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணு, இப்போ நடக்கிற அந்த எக்ஸாமினேஷன் அதுல நம்ம ஜியாங் அவன் 9 விங்டு மியஸ்மா அதால மத்தவங்களை எதிர்த்து பயன்படுத்தக்கூடாது. அதை பயன்படுத்தாம அந்த எக்ஸாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும். அப்படி பண்ணாவனா நான் அவனை உயிரோட விட வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்ல, முச்சல்லாம் அவன் கதைய. நம்ம கோக்குமே இப்போ வேற வழி இல்ல, இதனால அவரும் ஒத்துக்கிறாரு. சரி இந்த மாதிரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஓகே தான். இப்ப எல்லாமே ஜியாங் கிட்ட தான் இருக்கு. அங்க சுவானுமே அதே தான் யோசிப்பாரு. இப்ப ஆளால 9 விங்டு மியஸ்மா அதை பயன்படுத்த முடியலன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னோட கிராண்ட்சன் ஹிவாங் அவன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸையும் அடைவான். இந்த 9 விங்டு மியஸ்மா அப்படி அதால பிரச்சனை வரப்போகுது இல்ல ஏதாச்சும் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் ஜியாங்கியும் அதையும் மொத்தமா முச்சிட வேண்டியதான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஆளுங்களை நோக்கி வரும். இப்போ அவங்க இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு. டோட்டலா இப்போ 10 லேயர் இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப கீழே போறாங்களோ அதுக்கேத்த மாதிரி இவங்க தொலைஞ்சு போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால அவங்க 3 பேருமே அவங்களோட சென்சஸ் நம்பி போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படி ஆளு உட்கார்ந்து இருக்கும் போது ஆளு அவனோட இன்னர் வேர்ல்டுக்கு வரான். அங்க இன்னர் வேர்ல்டுல அவனோட டிவைன் டேலண்டா இருக்கிற அந்த கிரியேஷன் ட்ரீ அது இருக்கு. அதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணா ரெட் கலர்ல ஏதோ ஒரு ஃப்ரூட்டும் இருக்கு. அத பத்தி சிஸ்டம் கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்டா இப்பதான் ஆளுக்கு தெரியுது. இந்த ஃப்ரூட் ஆக்சுவலா ஒரு காப்பி எபிலிட்டிக்கான ஒரு ஸ்கில் தான். இந்த ஃப்ரூட்டை கன்சியூம் பண்ண மூலமா ஒரு பர்சனோட எபிலிட்டியை அசால்ட்டா அங்க காப்பி பண்ண முடியும். அதுக்கு கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லவே இல்லை. அதே மாதிரி இதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கு. இப்போ காப்பி பண்ற அந்த பர்சனோட எபிலிட்டியை விட ஒன்னு பல மடங்கு ஹை டியரா இருக்கலாம், இல்லையா அந்த பர்சனோட எபிலிட்டியை விட டவுன் கிரேடடான வெர்ஷனாவும் இருக்கலாம். இப்போ நம்மளால சீக்கிரமா இந்த எபிலிட்டியை பயன்படுத்தணும். ஏன்னா 3 ஹவர் தான் இதுக்கான டைம். இப்போ 3 ஹவருக்குள்ள நம்மளால இந்த ஃப்ரூட்டை பயன்படுத்தலன்னா அவ்வளவுதான், இதுவும் மொத்தமா மறைஞ்சு போயிடும். இதனால ஆளு யோசிப்பான் இந்த மாதிரி யாரோட எபிலிட்டியை அங்க காப்பி பண்ணலான்னு. ஏன்னா 3 ஹவர் தான் இருக்கு. சீக்கிரமா யோசிக்கும் போது அங்க பெரியவரை மாட்டுவாரா. பெரியவரை பார்த்தோன்னே ஒரு ஐடியா அவனுக்கு வரும். ஏன்னா பெரியவரை இதுக்கு முன்னாடி ஆளு காப்பாத்தும் போதே அவரு
சொல்லியிருப்பாரு, என்கிட்ட ஒரே ஒரு டெக்னிக் இருக்குப்பா, வேணும்னா என்னால உனக்கு டீச் பண்ண முடியும். அவருக்கு ஆல்ரெடி ஹெவன்லி பிளேடு கிங் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அவரோட ஸ்வாட் பவரை பத்தி சொல்லவா வேணும். எபிலிட்டி எல்லாம் ரொம்ப பங்கமா இருக்கும். அந்த ஒரு எபிலிட்டிய நான் ஒண்டி காப்பி பண்ணிட்டா அவ்வளவுதான், லிட்டரலி என்கிட்ட காட் லெவல் பவர்லாம் வந்துரும். அப்புறம் என்ன, காப்பி பண்ணிடலாம் இப்படின்னு நம்மால யோசிக்க இங்கே இந்த எபிசோட முடியுது. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நம்ம ஹீரோ கிட்ட காப்பி ஸ்கில் அதுவும் வரும்னு. இப்போ அதுவும் வந்துச்சு. லிட்டரலா இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட விஷயமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம வீடியோக்கு லைக்க போட்டுருங்க. பார்க்கலாம் கூவோட எபிலிட்டியை காப்பி பண்றானா, ஒன்னு டவுன் கிரேடட், இல்ல அதை விடவும் பல மடங்கு ஹை கிரேடட், இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி அங்க கிடைக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.